திமுகவின் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம். மக்கள் வந்து என்னென்ன குறைகளை சொல்கிறார்கள்? போயிட்டு எங்கம்மா அந்த ஊழல், கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைங்க. ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, நிற்கிறோம் நாங்கள் பஸ்ஸுக்கு விட்டு கடைச்சிட்டு போயினாங்க, ரேடி சொல்லி நிற்கிறாங்கன்ட்டு போயிடுறான். ஜென்ஸாக இருந்தால் நிற்கிறான் கும்பலாக, 4 ஜென்ஸு ஒரு பொம்பளை தான் நிற்கிறான் பஸ்ஸுக்காரன். ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் நிற்க மாட்டோம். சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லை. ஏன் பார்க்குறீங்களாம்மா, எப்படி பார்க்குறீங்களா? இப்போ பார்த்தாலும் ரவுடிங்க சண்டைங்க பொண்ணு ஆட்சின்னு சாவனால தெரில. சாரி, இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. 25 இயர்ஸ் ஆஃப்டர் வந்தாங்க. எங்கள் வீட்டில் டிஎம்கே தான். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சொல்லக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. பெட்டராக பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கொடுத்தா வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் அவங்கள ஞாபகம் வச்சுப்பாங்க. இல்லைன்னா அப்படியே அடியோட மறந்துடுவாங்க. சாராய கடையெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். விலை வசமாக ஏற்றி வச்சுக்கிறாங்க. அவர் இருந்தாலும் எதனா நடக்க பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒயின்ஸாக முன்னும். திமுக ஆட்சி சொல்ல போனால் பெருசாக நடக்கலையே. எங்கே ஒரு எதுவுமே மக்களுக்கு நேரடியாக போய் சேரலை. சொன்னதை எதையும் நிறைவேற்றவே இல்லை. சூப்பராக இருக்கா? எங்கெல்லாம் வீடு கட்டி எப்படி கொடுத்துறாங்க. அந்த வீடை வந்து ஆக்சுவலி மீனவர் சொந்தமான இடம். வீடை கட்டி கொடுத்த இடத்துல அந்த வீடை நான் எங்களுக்கு தான் சொல்லி தான் கட்டினாங்க. இப்போ அந்த வீடை கேட்க போனோம்னா 5 லட்சம் கொடுத்து தான் வாங்குறோம். 5.5 லட்சம். இப்போ 5,50,000 கொடுத்தா தான் வீடுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இடம் எங்களுது, கட்டின ஸ்கீம் எங்களுது. மீனவருக்கு வாழ்வாதார அதனால் குடியுமை சொல்லிட்டு கொடுத்தாங்க வீடை. ஸ்கீம் எங்களுது, இடம் எங்களுது, எல்லாமே உண்டு. ஆனால் வீடை மட்டும் 5 லட்சம் கொடுத்து வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் 5 லட்சம் கொடுத்து தான் வாங்கி போயிருக்காங்க. திமுக ஆட்சி ரொம்ப மோசம். ரவுடிதல் தான் நிறைய இருக்குது. அங்கே கொள்ளை இதுதான் நடக்குது. அதே மாதிரி போலீஸ் பணம் கட்டப்படுறது தான் நடக்குது. திமுக ஆட்சி ஒன்றும் செய்யலை. இருக்க எம்எல்ஏ எட்டி பார்க்கல, இருக்க எம்பி எட்டி பார்க்கல. எதுவும் எங்களுக்கு மீனவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. நல்லாவே இருக்கும். இதுமாரி பாட்டில் மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுன்னு என்ன பண்ணுறாங்கனாக்கா, பாட்டில் கலந்து தண்ணியை ஊற்றி கலந்து இதை போதைக்கு குடிக்கிறானுங்க. ஏன்பா இது மாதிரிலாம் குடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கம்மா, அவங்க வேலையை பார்த்துட்டு போமா, நாங்கள் சாப்பிட்றோம் எங்கள் போதைக்குன்னு சொல்கிறாங்க. இதோட பெரிய பாட்டில் 25 ரூபா 5 ரூபா அந்த கைக்கு போகிறது தான் இது. இந்த கொரோனா போதெல்லாம் போடுவாங்க கைக்கு. அந்த பாட்டில் அதுமாரி பண்ணுறாங்க. ரொம்ப மதிக்க மாட்டேனாங்க. ரொம்ப போமா அவன் வேலையை பார்த்துன்னு ரோட்டை தானே ஓடுறோம். உங்களுக்கு என்ன ஏமா வரா போடுங்களாம்பா, ஸ்கூல் பிள்ளைங்க போகுது வரமா போடுங்களாம்பானாக்கா போட மாட்டாங்க, மதிக்க மாட்டுறாங்க. நீ என்ன கேட்குறது நம்மளப்போ மற்றப்போ ஒரு மாதிரியாக வாயை வச்சுக்கின்னு ஊசி போடுறானுங்க, மாத்திரை போட்டுக்கிறானுங்க. இங்கே வச்சு இங்கே நின்று வச்சு ஊசெல்லாம் வச்சு சொருகுறானுங்க. மாத்திரை வச்சு கலக்கி இப்படி நுமுக்கி மாத்திரை பெருசு மாத்திரை வச்சு பாதிக்கு வச்சு அடக்கிறானுங்க. ரொம்ப நடக்குது. அவங்க பேரை வச்சு இவங்க பண்ணுறாங்க. திமுக ஆட்சி எப்படி இருக்குங்கிற போது சரியில்லை என்று 61%, பரவாயில்லை என்று 27%, சிறப்பு என்று 11% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சரியில்லைங்கிறது 60% சென்னைக்குள்ளார ஒரு கான்ஸ்டியூன்சியில், ஒரு அர்பன் கான்ஸ்டியூன்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அலாம்.